நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து தனித்தனியாக துல்லியமாக உங்களுக்கு நான் செப்டம்பர் மாத பலன்களை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையை வளமாக்க வளைந்து கொடுத்து செல்லும் மீனம் ராசி நேயர்களே, செப்டம்பர் மாத கிரக நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரோடு தைரியக்காரகன் செவ்வாயும் இணைந்து இருக்கின்றாருங்க. எனவே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்க்கை பாதையை சீராக்கி கொள்வீங்க. எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்குங்க. ஜென்ம ராசியில் ராகு இருக்கின்றார். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பது பழமொழி. எனவே பொருளாதாரம் மிக திருப்தியாக இருக்கும். கேது 7ல் இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் மீண்டும் வந்து தலை தூக்குங்க. கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றாருங்க. இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் உங்கள் ராசியை பொறுத்தவரை யோகம்தாங்க. ஏன் என்றால் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சனியை பார்ப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல காரியங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் நடைபெறுங்க. ஆரோக்கியம் சீராக காணப்படும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுங்க. மணிவிழா, மணவிழா போன்றவை சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவோடு நல்ல காரியம் ஒன்றை நடத்தி வைப்பீங்க. அடுத்து கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றாருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் குரு. அவருக்கு பகை கிரகமாக விளங்கும் சுக்கிரன் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க. அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வருமானம் உயரும். வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் விலகுவாங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம் இனிமை தரும் விதம் அமையுங்க. அடுத்து மிதுனம் ராசிக்கு செவ்வாய் செல்கின்றாருங்க. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய்ங்க. அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொட்டது துளங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வெற்றிக்குரிய செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்குங்க. உற்றார் உறவினர்கள் மட்டுமல்லாமல் நண்பர்களும் உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வருங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதார நிலைமையை உயர்த்தும். புனித பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அதற்கு அடுத்தபடியாக சிம்மம் ராசிக்கு புதன் செல்கின்றாருங்க. உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவானுங்க. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரங்க. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். வீடு, இடம் வாங்கும் முயற்சிகள் கைகூடுங்க. வரன்கள் வாசல் தேடி வரலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க. தொழில் நடத்துபவர்களுக்கு கிளைகள், தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் திடீர் தனவரவுகளும் உண்டுங்க. பெற்றோரின் ஆதரவு திருப்தியை தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டு. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவாங்க. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. அடுத்து நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாங்க. எதையும் முன்னதாக அறிந்து செயல்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செப்டம்பர் மாதம் யோகமான மாதம். ராசிநாதன் சாதகமாக இல்லை என்றாலும் அவருடன் செவ்வாய் இணைந்து இருப்பதால் முயற்சிகள் பலிக்குங்க. திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீங்க. பணியாளர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. தொடர்ந்து குரு பகவானின் பார்வைகள் சப்தம, பாக்கிய, லாபஸ்தானங்களுக்கு உண்டாவதால் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். நட்புகளால் நன்மைகள் உண்டாகுங்க. கூட்டுத் தொழிலில் லாபங்கள் தோன்றும். பெரிய அளவில் முதலீடு செய்து எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என்ற நிலைமை மாறுங்க.
வரவேண்டிய பதவி உயர்வு வரும். இடமாற்றம் கிடைக்குங்க. வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என்று வருந்துவோருக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அனுகிரகமும் உண்டாகுங்க. கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றுங்க. திருமண வயதினருக்கு தகுதியான வரன்கள் வந்து சேருங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடன்கள் அடையுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. உடல் நிலைமையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அவமானம் நெருக்கடிகள் விலகுங்க. விவசாயிகள் நிலைமையில் முன்னேற்றங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் நவகிரக குரு பகவானை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகுங்க. வாழ்வின் உயரத்திற்கு மெல்ல மெல்ல செல்லும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதம்ங்க. 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சூரியனால் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் நெருக்கடிகள் யாவும் விலகுங்க. உடல் நிலைமையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுவதுடன் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்குங்க. மறைமுக எதிரிகள் விலகுவாங்க. தொழில் போட்டியாளர்கள் பலமிழப்பாங்க. வழக்கு விவகாரங்களில் சாதகம் உண்டாகுங்க. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனுடன் செவ்வாய் இணைவு பெறுவதால் குரு மங்கள யோகம் உண்டாகி கனவுகளை நனவாக்குங்க. நிறைவேறாமல் போன வேலைகள் நடக்கும். குருவருளால் விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வருவாங்க. திருமண வயதினருக்கு வரன்கள் வருங்க. மறுமணத்திற்காக முயற்சி மேற்கொண்டோருக்கு விருப்பப்பட்ட துணை அமையுங்க. தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேரும். பெரியோரின் ஆசிர்வாதம் உண்டாகுங்க. சுக்கிரனால் சிலருக்கு அவப்பெயர் ஏற்படும். குடும்பத்தில் சங்கடங்கள் தோன்றுங்க என்பதால் எச்சரிக்கை அவசியம். புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. வெளிநாடு செல்ல முயற்சித்து இருந்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்குங்க. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகுங்க. உங்களுக்கான பரிகாரம் பிரத்யங்காவை வழிபட வளம் உண்டாகும். இளகிய மனம் கொண்ட உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செப்டம்பர் மாதம் நினைப்பது நிறைவேறுங்க. நட்சத்திரநாதன் புதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு மன ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்தி அவமானம் ஏற்பட்டாலும் உங்கள் நிலைமையை உயருங்க. செல்வாக்கை அதிகரிப்பாருங்க. வசதி வாய்ப்புகளை உண்டாக்குவார். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். குருவின் பார்வையால் திருமண வயதினருக்கு வரன்கள் வந்து சேருங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகுங்க. நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் ஏற்படும். தெய்வ அருள் பக்கபலமாக இருக்குங்க. நண்பர்களால் விருப்பங்கள் நிறைவேறும். ஒரு சிலர் மறுமணத்திற்குரிய முயற்சியை மேற்கொள்வாங்க. செலவுகள் கட்டுப்படுங்க. காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். பண நெருக்கடிகள் விலகுங்க. முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகள் நிலைமை உயருங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். ராசிக்குள் ராகு சஞ்சரிக்கும் நிலைமையில் உங்கள் மனம் தடுமாறுங்க. எதிர்ப்பாளினரின் சூழ்ச்சி வலைக்குள் ஒரு சிலர் சிக்குவதுடன் அதனால் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதால் உங்கள் செயல்களில் எச்சரிக்கை அவசியம். உங்களுக்கான பரிகாரம் சொக்கநாதரை வழிபட வளம் உண்டாகுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.